அவன் பார்ப்பான், இவன் ஏடா நம்மளை துரத்துறதுக்கு நம்மால் மாதிரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போடான்ருச்சு. நீங்கள் என்ன பண்ணாச்சு? சில சமயம் நீங்கள் நினைக்கிறீங்க மிரட்டி உருட்டி கண்ணை உருட்டி நாக்கில் நீ போன்னு சொன்னா, இங்கே பாருங்க, பேயிட்ட போய் கண்ணெல்லாம் வெளியில் நீட்டிட்டு மிரட்டிலாம் பார்க்காதீங்க. அது கண்ணை வெளியில் விட்டுச்சுன்னா நீங்கள் ஓடி போயிடுவீங்க. ஏன்னா அது பேய். பார்க்குறான், சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்க போகலை. உடனே சரி இது வந்துட்டு எங்கள் பாஸ் தான் பார்க்கணும், இது கொஞ்சம் பெரிய கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க ஜீசஸ்ட வந்தது. ஜீசஸ் அந்த பேய பதே போ அப்படிங்கிறாரு. உடனே போயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. என்னடா அது, நம்ம சொன்னால் அது மிரட்டி நம்மளை அசிங்கப்படுத்திடுச்சு. இப்போ இவர் சொல்கிறார் உடனே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும்போது கேட்குறாங்க, சார் அது என்ன, நாங்கள் சொன்னும்போது அது எங்களை விரட்டுச்சு, ஆனால் நீங்கள் சொன்னதும் போயிடுச்சு, என்ன மேட்டர்னு கேட்குறாங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, டே இது ஒரு வெரைட்டி பேய், இந்த பேயை வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் தான் பீட்டிங் பண்ண முடியுங்கிறார். என்னது? ஹல்லேலூயா. சில பேயை நீங்கள் அடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வயிறு நிறைய அடிக்கக்கூடாது, கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஆவியை ஸ்ட்ராங் பண்ணி அந்த மாதிரி போகணும். அதனால ஜீசஸ் சொல்றாரு, இந்த ஜாதி பேய், என்னது இந்த வெரைட்டி பேய், இது ஜெபத்தினால உபவாசத்தினால தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வசனம் சொல்லுது, ஏசப்பா சொன்னதும் உடனே எல்லாரும் இப்படி விரல சொட்டக்கி சொல்லுங்க, எப்போ சத்தமா சொல்லுங்க. பேய் மட்டும் நம்ம சொல்றோம்னா இப்படி போகணும். எப்படி போகணும்? அது ஜவ்வா இழுத்துட்டு இருக்குன்னா பேய்ட்ட ப்ராப்ளம் இல்லை, நம்மகிட்ட ஏதோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ அவர் சொல்றாரு உடனே அந்த பேய் கிளம்பி போயிடுச்சான். இப்போ ஜீசஸ் சொல்றாரு, இது வந்துட்டு ஜெபத்தினால உபவாசத்தினால தான் போகுங்கிறாரு. அந்த ஜீசஸே சொல்றாரு போன்னு சொன்னது அது உடனே போயிடுச்சு. ஜீசஸ் அந்த பேயை கூட்டிட்டு வந்தது. அப்படியா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேஸாக, கொஞ்சம் செலவாகும், ஒரு 3 நாள் கழிச்சு கூப்பிட்டு நான் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த 3 நாள் அந்த பேய் எங்கே கொண்டு போட்டிருக்குன்னு தெரியாது. தீயில கொண்டு இருக்கலாம், தண்ணியில் கொண்டு இருக்கலாம், இல்லை. அதனால ஜீசஸ் 3 நாள் வெயிட் பண்ணல. ஆனால் ஜீசஸ் சொன்னது போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, கண்டிப்பாக ஏசப்பா அவர் ஏற்கனவே உபவாசம் பண்ணி ஆவியில் ஆயத்தமாகி அந்த பிசாசின் வல்லமைகளை கட்டி சேனலுக்க பண்ணி அவர் ரெடியாக வந்தபடினால அதை போன்னு சொன்னதும் போயிருச்சு. அவர் பேய் வந்ததுக்கு அப்புறம் பிரேயர் பண்ணல, அவர் முதலாகவே பலவானை முந்தியே கட்டி வந்தபடினால இப்ப சொன்ன வார்த்தையில வல்லமை உண்டாகி அது உடனே போச்சு. Praise God. So certain things needs to be done first, and one of those most important things is bind the strong man first. ஹல்லேலூயா. பலவான எப்பொழுதுமே முந்தி கட்டணும். ஏன்னா அந்த பிசாசின் கிரியைகள், குழப்பத்தை உண்டாக்குகிற கிரியைகள், நஷ்டத்தை உண்டாக்குகிற பிசாசின் ஆவிகள்